ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஃப்எல் ஸ்டுடியோவில் வந்து 2025 வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. மிக்சரில், இந்த சேனல் ரேக்கில் எல்லாத்துலேயும் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2-3 ப்ளகின்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு சில டவுட்லாம் வந்துன்னா டைரெக்டாக போய் எஃப்எல் ஸ்டுடியோ டீமுக்கிட்டே கேட்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்ட் ப்ரொகஷன் அதுலேயும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 அப்டேட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல பார்க்க வேண்டியது, ஏற்கனவே நான் சேனல் ரேக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்ததுக்கு முன்னாடி. இப்போ இது சேனல் ரேக் இப்படி இருந்துச்சு, பழசு அப்படி இருக்கும். நீங்கள் கிராக் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கிடைக்காது. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது இதில். இப்போ வந்து இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது. இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து ட்ரம் லூப் இவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு தேவைன்னா இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இடிஎம். இதை ப்ளே பண்ணுறேன் நான். எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேறு இது மாதிரி ஹிப்ஹாப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இந்த வேவ் ஃபார்ம்ஸ்லாம் இருக்காது. வெறும் அந்த பேட்டர்ன்ஸ் மட்டும்தான், இந்த பட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த வேவ் ஃபார்மே அவங்க வந்து ஒரு க்யூக்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான நமக்கு வந்து இந்த பேடு மட்டும் நல்லா இல்லை அப்படின்னா இதை இந்த இடத்துல ஒரு டைஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாறிடும். செம்மையாக இருக்குது. இது மாதிரி நம்ம சும்மா இதை வச்சு ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு பீட்டை போட்டோம்னா அப்புறம் நம்ம சாங்கை கொஞ்சமாக கூட டெவலப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இது கூட இதையும் நம்ம இந்த சேனல் ராக்கில் நான் பல வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் கிக்ஸ் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது தேவையில்லாத மீட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா தெரியும். நம்ம க்ரியேட் பண்ணுறது இது. இப்போ இந்த க்ளோஸ் காட் இதை வந்து ஒரு 2 ஸ்டெப், இது கூட இதை 4 ஸ்டெப் போட்டு ஓப்பன் காட்டை வந்து 8 ஸ்டெப் போடலாம். இந்த ஓப்பன் காட்டு நல்லா இல்லை. இந்த விளக்கம் வந்து கூட நம்ம எடுக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணது. இப்போ அவங்க இதை கொடுத்துருக்காங்க. இது கூட அதை மேட்ச் பண்ணுறனா பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா அவங்க கொடுத்ததையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேனல் ரேக்கில் இது வந்து ஒரு பிக் அப்டேட். ஜம்முன்னு இருக்குது. இப்போ இந்த கிக் ட்ரம் கூட நமக்கு தேவையில்லைன்னா இந்த டைஸை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அது மாறும். பெரிய அப்டேட்டு. நமக்கு இது பிடிக்கலைன்னா அப்பப்போ மாற்றி எது வேணுமோ நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டுக்கு இந்த இடத்துல அது வந்து இந்த பீட்டு வந்து அதாக போயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த சாங் மோடில் வைக்கலாம். சாங் மோடு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ஜம்முன்னு ஒரு மியூசிக் ரெடி ஆயிடுச்சு.
இன்னொரு அப்டேட் என்னென்னா, இந்த மிக்சரில் வந்து முதல்ல கொஞ்சம் கம்மியாக தான் அந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து 500 ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. தான் 499 கொடுத்துருக்காங்க. அது 500 ட்ராக்ஸை மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இது முதல்ல கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம எஃபெக்ட்லாம் போடுவோம். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மிக்சரில் வந்து நமக்கு தேவையில்லாத எது எது யூஸ் பண்ணியிருக்கோமோ அது யூஸ் பண்ணாத சிலது அங்கிட்டு இருக்கும். அது வந்து லோட் ஆகிட்ருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆன் பண்ணும்போது அந்த மிக்சர் லோட் ஆகி அது அப்படியே எம்டியாகவே இருக்கும். அப்போது ட்ரிம் அன்யூஸ்டு ட்ராக்ஸ்ன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 99 ட்ராக் வந்து 490 ட்ராக் சும்மா இருக்குதுன்னு அதை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம், பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு தேவையான இப்போ நமக்கு சப்போஸ் இதுக்கு மேலே நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னு ஒரு ப்ளஸ் பண்ணோம்னா இன்னொரு ட்ராக் வந்துடும். அது மாதிரி எத்தனை வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்ப 500 ட்ராக்குங்கிறது ரொம்ப பெரிய அப்டேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஹெல்ப் மோனுக்கு போயிட்டிங்கன்னா காஸ்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த காஸ்பர்னால் கோ டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க அவங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காஸ்பர்னு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் வந்து எஃப்எல் ஸ்டுடியோவை பற்றி டவுட்டு, எப்படி இப்போ இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருக்கும். இந்த டவுட்ஸை வந்து இங்கே வந்து இப்போ ஏதோ ஒரு டவுட் பண்ணலாமே, ஹவு டு மேக் ஆட்டோமேஷன் கிளிப் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இதை நம்ம வந்து சென்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும். எப்படி பண்ணுறது, எங்கெங்கே என்னென்ன பண்ணணுங்கிறது இதில் வந்து அது ஆன்லைனில் இருந்தால் வரும். அப்படியே இன்ஃபர்மேஷன் பூரா வந்துடும். நிறையா டூல் பார் நிறைய கொடுப்பாங்க. ஈஸியாக இருக்கும், நம்ம புரியுது. சாதாரண இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். இதில் டுட்டோரியல்ஸும் எப்படி உங்களை லைன் கொடுத்துருவாங்க, எப்படி ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. இது மாதிரி காஸ்பருங்கிறதே ரொம்ப ஒரு முக்கியமான இப்போ அப்டேட் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சும்மா கிளிக் பண்ணோன்னா போயிடும். இப்போ வந்து இந்த பாஸ் இருக்குது. இல்லாட்டினா நான் ஒரு வோக்கல் ட்ராக் எடுத்து இங்கே வைக்கிறேன். Baby, come on, do it, give me more kick. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த நைஃப் வச்சு இந்த இடத்துல கட் பண்ணிடலாம். அதில் இந்த இடத்துலையும் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த லோகோ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஐக்கான் இருக்குது, ஸ்ட்ரெச் மோடு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து இது ஒரு அப்டேட் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்லாட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ப்ளகின் இது வந்து ரொம்ப புதுசு. ஒரு கம்ப்ரஸர் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ப்ரீசெட்ஸ்லாம் நிறையா இருக்குது. எப்படி கம்ப்ரஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ கிளாசிக்கல், இந்த இன்புட் கெயின் மட்டும் கொடுத்துட்டு நம்ம இந்த ப்ரீசெட்ஸை யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக கம்ப்ரஸ் ஆகிரும். இது ஒரு புதுசாக வந்திருக்கு. அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த ப்ளக்கின்ஸ்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் லோட் ஆகும் ஜிபியு. அதனால் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுற ப்ளக்கின்ஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த எம்பசிஸ்க்கு கீழேயே எஃப்எல் ஸ்டுடியோ மொபைல் ரேக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ சிபி லோடெல்லாம் ஆகாது. இது நிறையா வந்து கம்ப்ரஸர், ஈக்குவலைசர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா
சில பேர் வந்து இது லேப்டாப் மாதிரி வச்சுருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த இதோட அந்த CPU பிரச்சனை வராமல் இருக்கிறக்காண்டி இதை இதில் இருக்க ப்ளக்கின்ஸை யூஸ் பண்ணால் இது மாதிரி ஒரு 7 ப்ளக்கின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம மியூசிக் வாசிக்கிறதுக்காக அதில் ஒரு சில ப்ளக்கின் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளக்கின் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் கார்டு ப்ரொகேஷன் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துட்டோம்னா அது எஃப்எல் கீயிங் வந்துடும், பேட்டர்ன் 2ல் இருக்கனால. ஜெனரேட் கார்டு ப்ரிகாஷன் போட்டிருக்கு. இதில் இதை போனீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கார்டு வந்து இது என்ன கார்ட்ஸ் தேவையோ அது வந்து வந்துடும். இது ஒரு அப்படி இது வந்து ஏஐ ஜென்ரேட்டர், இது வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அதே இப்போ கார்டு இருக்குன்னா அந்த கார்டுக்கு என்ன மாதிரி பிஎஸ் ஜென்ரேட் ஆகுமோ அது மாதிரி கொடுத்துருவாங்க. நிறையா நம்ம பண்ணிட்டு நிறைய இருக்குது உள்ள. எத்தனை கவுண்ட்டு, இப்போ எத்தனை எந்த ஆக்டிவில் பண்ணணும், இப்போ வந்து குறைக்கிறனா குறைச்சிக்கலாம், கூட்டுறனா கூட்டிக்கலாம். இப்போ வந்து 4 6 வைக்கலாம். நமக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டோம்னா அந்த கார்டு வந்துடும். இப்படி நம்ம ஓனாக ஜென்ரேட் பண்ணலாம், ஏதாவது ஏஐ வச்சா ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 பார்ஸ்க்கு நமக்கு வந்து கார்டு ப்ரிகேஷன் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மெலோடியை வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சிலதெல்லாம் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கு, இதுவும் ஆட்டோமேட்டிக் தான். நம்ம வந்து மேனுவலாக சிலதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு மெலோடி க்ரியேட் பண்ணால் நம்ம மேனுவலாக பண்ணி தான் ஆகணும். இதுமாதிரி இது முக்கியமான இந்த எஃப்எல் ஸ்டுடியோ 25ல் ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.